ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லஞ்ச் காம்போ அவரக்காய் பொரியல், அப்புறமா முருங்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தொக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இது நம்ம போட்ட உளுந்து நல்லா கலர் மாறட்டும், நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா அவரைக்காய் நல்லா கழுவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அவரைக்காய் எப்போவுமே நீங்கள் உள்ள இதுவும் திறந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் அதில் புழு எல்லாம் இருக்கும். க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அவரைக்காய் நான் குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அவரைக்காய் டைரெக்டாக இதில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இப்போ இதில் அவரைக்காய் போட்டுட்டு உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் அவரைக்காய் வெந்துடும். நான் ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சுட்டு அவரைக்காய் வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணலாம். நான் சீக்கிரம் பொரியல் முடிஞ்சிடும், காலையில் டைமில் நம்மளுக்கு அவசரத்துக்குன்ட்டு நான் குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவரைக்காய் ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும். நான் போட்ட அவரைக்காய் 1/4 கிலோ அவரைக்காய், ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே வெங்காயம் கூட பச்சை மிளகா கூட ஒரு 2 போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா இதில் துருவின தேங்காய், நல்லா ஒரு அரை மூடி தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான அவரைக்காய் தேங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த நான் சொல்கிற முருங்காய் தொக்குக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முருங்காய் தக்காளி தொக்கு. இது நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்க கூட சூப்பர்பாக இருக்கும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முருங்காய் நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி மெலிசாக சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டால் போதும். அப்புறமா இதில் முருங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் ஒரு 3 முருங்காய் எடுத்திருக்கேன். 3 முருங்காவும் நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது உப்பும் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டோம். இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இந்த முருங்காய் நல்லா வெந்துடும். முருங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முருங்காய் எடுத்துட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு. இதில் தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம முருங்காவும் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. முருங்காய் நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேருங்க, நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு போதுமான ஒரு தொக்கு. நம்ம இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டேன்.
சேர்த்துட்டு நீங்கள் தக்காளி புளி தண்ணி சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தக்காளி இன்னும் கூட ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்போ கூட நம்மளுக்கு நல்ல தொக்கு மாதிரி வரும். நான் இதில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நீங்கள் குழம்பு ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 கப் தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிந்து வரும், மிதந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் நம்ம குழம்பு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பர்பான தக்காளி முருங்கைக்காய் குழம்பும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.